கரூர் மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற விஜயின் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 6 குழந்தைகள் உட்பட சுமார் 30க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். சிகிச்சை உள்ளவர்களும் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கும் ஆறுதல் தெரிவிக்கவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வந்தடைந்தார். அங்கு செய்தியாளர்களுக்கு அளித்துள்ள பேட்டியில், தலைவர் பிரச்சாரம் செய்யும் போது லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுவார்கள். 39 பேர் இறந்த அவலம் நடந்துள்ளது. இது இந்திய அளவில் மிகப்பெரிய துயரத்தை ஏற்படுத்தி உள்ளது என்றும் தெரிவித்தார். தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடு, அந்த தொகையை 50 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்தார். நள்ளிரவு வேளையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களது துயரத்தில் ஆறுதல் கூறியிருப்பது அவர்களுக்கும் நம்மை போன்ற அனைவருக்கும் ஆறுதல் அளிப்பதாக உள்ளது என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், அரசியலை சினிமா என்பது பல மாநிலங்களிலும் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் பாதிப்புகளை சந்திக்கும் அளவிற்கு இருப்பது வேதனை அளிக்கிறது என்றும் தெரிவித்தார். இதுகுறித்து அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், விசாரணை செய்த பின்னர் தெரிவிப்பார்கள். இப்போது கருத்து சொல்ல முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் தாமதத்திற்கு இடம் கொடுக்கக்கூடாது, இதற்கு அவர் பொறுப்பெடுக்க வேண்டும். சென்னையிலிருந்து புறப்பட்ட நேரமே தாமதமாகும். முதல் நாளே அவர் நாமக்கல் தங்கி இருக்க வேண்டும். 1 மணி நேரம் தாமதமாகலாம். 7 மணி நேரம் தாமதமாகுவது என்பது திட்டமிட்டு போகிறார்களா என்று கேள்விக்குறியாகிறது என்றும், பேரணிக்கு செல்வதற்கு நமக்கு முன்னெச்சரிக்கை வேண்டும். நாங்கள் கூட்டம் நடத்தும் போது பல்வேறு பாதுகாப்புகள் குறித்து தெரிவிக்கிறோம். விஜய் ரசிகன் தங்களது பாதுகாப்பில் கவனமாகவும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். செய்தியாளர்கள் சந்திப்பிற்கு பின்னர் திருச்சியிலிருந்து சாலை மார்க்கமாக கரூர் சென்றடைந்தார்.